வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: மக்களவைக்கு நேற்று நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் அதிக அளவில் மக்கள் வாக்களித்திருப்பது மனநிறைவை அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மூன்றாம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு நேற்று நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் அதிக அளவில் மக்கள் வாக்களித்திருப்பது மனநிறைவை அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாண்டடில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிக அளவில் மக்கள் வாக்களித்திருப்பது அனைத்து கட்சிகளும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட மேற்கொண்ட முயற்சி கிடைத்துள்ள வெற்றியாகவே தாம் கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நேற்று முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. கர்நாடகா, கேரளா, குஜராத் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று நண்பகல் கர்நாடக மாநிலம் சிக்பலாப்பூர் மாவட்டத்தில் தமது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பின்னர் பெங்களூரு பேலஸ் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தமது கட்சி சார்பில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார். பிஜேபி கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற ஜனதாதளமும் இந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது. முதலமைச்சர் திரு சித்தராமையா மைசூரிலும், துணை முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் மாண்டியா தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். கேரளாவில் 20 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இன்று கொச்சி தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காலையில் சாலக்குடி மற்றும் பத்தனந்திட்டாவிலும், மாலையில் திருவனந்தபுரத்திலும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வடகரா தொகுதியில் 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சீதாராம் யெச்சூரி ஆலப்புழா, கொல்லம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார். திரு பிரகாஷ் காரத் கண்ணூரிலும், திருமதி பிருந்தா காரத் திருச்சூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருவனந்தபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வயநாட்டில் வாக்கு சேகரிக்க உள்ளார். இந்த நிலையில் மூன்றாம் கட்டமாக அடுத்த மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். குஜராத் மாநிலத்தில் 26 மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முடிவடைந்த நிலையில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா காந்தி நகரில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பரேஷ் தனானி ராஜ்கோட் மக்களவைத் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுடன் குஜராத் மாநிலத்தில் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. 9 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள மொத்தம் 96 தொகுதிகளில் 4ஆம் கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவைக்கு 175 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் நேற்று தொடங்கியுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 28 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள 3 மக்களவைத் தொகுதிகளிலும் நேற்று பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சென்னை ராணிமேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், போதிய அளவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். நமக்கு இதுவரைக்கும் கிடைத்த கணக்குப்படி சென்னை 3 பாராளுமன்ற தொகுதியில 56.10 அந்த விழுக்காடு வாக்கு பதிவாகி உள்ளது. அதுல குறிப்பாக வட சென்னையில் 60.13,
அதே மாதிரி தென் சென்னையில் 54.27, நம்மளோட மத்திய சென்னையில் 53.91 வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது. இந்த 16+2 தொகுதியில 27 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்ததுக்கு வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து எங்களோட ஏற்பாடுகளும் எங்களோட இதை ஏற்று வந்ததுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். 188 கேமரா கண்காணிப்பில் 4 அடுக்கு பாதுகாப்பு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ள இதை சீல் பண்ண பிறகு யாருக்கும் அங்க போக முடியாது. அதை என்டையர்லி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். அதுதான் முதல் அடுக்கு. அதற்கு அடுத்தது அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் செகண்ட் டயர், தேர்ட் டயர்ல ஆர்ம்டு ரிசர்வ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில போறதுக்கு லோக்கல் போலீஸ். ஆக மொத்தம் நமக்கு டோட்டலாவே 1095 பேர் இந்த பணியில தொடர்ந்து 24 மணி நேரமும் 3 ஷிஃப்ட் ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி அதே அளவுக்கான ஏற்பாடு குவீன் மேரிஸ்லயும் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியிலும் இருக்கு. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு தொகுதியில் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் சித்தோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திரு ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டோங்கரே பிரவீன் உமேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணையின் முதல் தொகுதி நேற்று பிலிப்பைன்ஸுக்கு வழங்கப்பட்டது. இது தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் இந்த ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் ராணுவ தளவாடங்கள் நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்தியாவிடமிருந்து இந்த ஏவுகணைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட $375 மில்லியன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஏவுகணைகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரம்மோஸ் ஏவுகணை திட்டத்தை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் ரஷ்யாவின் NPO அமைப்பும் இணைந்து மேற்கொண்டுள்ளன. மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இஸ்ரேலும் ஈரான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட 7 நாடுகள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று இவர்கள் எச்சரித்துள்ளனர். இத்தாலியில் கேப்ரி நகரில் நேற்று நடைபெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இத்தாலி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்டனியோ தஜானி தெரிவித்துள்ளார். சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு ஏற்ப இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ள விஷயங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகள் உயிரிழந்தனர். இதையடுத்து பதிலுக்கு இஸ்ரேல் நாட்டின் முக்கிய ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக மேற்கு ஆசியாவில் பதற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் உலக நாடுகள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் ஜார் சுகுதா மாவட்டத்தில் மகாநதி ஆற்றில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட தேடுதல் பணியின் போது 7 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போன ஒரு பெண்ணை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று 54 பயணிகளுடன் லக்னான்பூர் பகுதியில் இந்த படகு ஆற்றில் சென்று கொண்டிருந்தபோது விபத்து நேரிட்டது. தென்னிந்தியாவிலும் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், தெலங்கானா, ஆந்திராவின் கடலோர பகுதிகள், தமிழகத்தின் உள்பகுதியில் இம்மாதம் 23ஆம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வடமேற்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் அடுத்த 3 முதல் 4 நாட்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தலைநகர் தில்லியில் அடுத்த சில நாட்களுக்கு பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் சில இடங்களில் மேக மூடத்துடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இந்த போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் புவனேஸ்வரில் இன்று நடைபெறவுள்ள 2வது நாக் அவுட் சுற்றில் சென்னை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நேற்று நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் அதிக அளவில் மக்கள் வாக்களித்திருப்பது மனநிறைவை அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 3ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.